அண்மையில் மாசாணி மற்றும் வெற்றி விநாயகர் பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்து இயக்குனர் கேந்திரன் இயக்கத்தில் நடிகர் விமல் நடித்து வெளியாகிய வடம் திரைப்படத்தின் வெற்றி விழா மற்றும் இதே கூட்டணியில் உருவாக உள்ள ரேஸ் பட போஸ்டர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் நடிகர்கள் இசையமைப்பாளர் இமான், ஒளிப்பதிவாளர் தீபக் மற்றும் நடிகர்கள் முனிஸ் கான், பாலசரவணன், துருவ் கார்த்திக் மற்றும் வடம் படத்தில் நடித்த நடிகைகள் என பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய இசையமைப்பாளர் இமான், தொழில்நுட்ப வளர்ச்சியால் இசைத்துறையில் பெரிய மாற்றங்கள் வந்தாலும் இசை உணர்வு உள்ளவர்களால் மட்டுமே திரைத்துறையில் சாதிக்க முடியும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய இயக்குனர் கேந்திரன், சென்சார் போர்டுகள் சினிமா துறைக்கு அவசியமான ஒன்றுதான் என கூறிய அவர், தாம் இதுவரை இயக்கியுள்ள படங்களுக்கு சென்சார் போர்டுகளால் எந்த பிரச்சனைகளும் வந்ததில்லை என கூறினார். பெரிய நடிகர்கள் சிறிய நடிகர்கள் என்ற வேற்றுமையை தாம் பார்ப்பதில்லை என தெரிவித்த அவர், நடிகர்களுக்காக படம் எடுத்தால் அதில் பெரிய வெற்றியை தர முடியாது என கூறினார். நல்ல கதையம்சம் உள்ள படங்களை மட்டுமே ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் என கூறிய அவர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்தால் கூட நல்ல கதை இருந்தால் மட்டுமே படம் வெற்றி பெறும் என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் விமல் நடிக்க உள்ள ரேஸ் படத்தின் போஸ்டர் வெளியிடப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். இந்த வடம் படத்தோட சக்சஸ் மீட் இப்போ நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பி. படம் ரொம்ப நல்லா பார்த்து அத்தனை பேர் படத்தை பயங்கரமா கொண்டாடிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே வேளையில மாசாணி பிக்சர்ஸ், வெற்றி விநாயகா இணைந்து இன்னைக்கு ரேஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை நாங்கள் அலோன்ஸ் பண்ணுறோம். விமல் சார் இப்போ ஒரு ஊரில் ஒரு வேலையாக இருக்கனால இதில் விமல் சார் பண்ணுறாங்க. அடுத்து தம்பி துருவ் கார்த்திக் அவரும் இணைஞ்சு பண்ணுறாங்க. இதில் பாலசரவன் பண்ணுறாரு. கேமராமேன் தீபக். ஆமாம், இன்னும் மற்ற டெக்னீஷியன் வைட் மாஸ்டர், முருகன்படி, நிறையா டெக்னீஷியன் நான் அடுத்தடுத்த மீட்டில் நான் சொல்லுவேன். ரொம்ப ஹாப்பி. படம் சக்ஸஸ். அதை தாண்டி ரேஸ் படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு மக்களாக இன்னைக்கு எப்பவும் சப்போர்ட்டாக இருப்பீங்க. நல்ல படங்களை கொண்டாடுவீங்கிற நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றி. இதில் இசை இமான் சார் பண்ணுறாங்க. இமான் சார் வந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இமான் சார் இந்த படத்தில் இசை உங்களுக்கு வடம் படத்தில் எல்லா சாங்கும் ஹிட்டு. அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப ஜாலியாக. வடம் ஒரு ஆக்ஷன் படம், ஆனால் ஆக்சுவலாக இது ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு அழகான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி ட்ராமா. ரேஸ் மிக சீக்கிரம் உங்கள்கிட்ட சேர்க்கிறோம். நன்றி. சார், எங்களுக்கு இதெல்லாம் சென்சார் எந்த பிரச்சனையும் இல்லை சார். நம்ம சென்சாருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதன்படி நடந்தோம்னா சென்சார் வராது சார். நான் ஒரு 4 படம் பண்ணி இது 5வது படம். எனக்கு இது வரைக்கும் இறைவனால் எந்த சென்சார் பிரச்சனையும் வந்தது இல்லை சார். எவ்வளோ நாள் சார்? 1 வீக்ல கிடைக்கும். என்ன சார்? கமலஹாசன் சார் பெரிய அவர் சொல்லியிருக்காருன்னா அது காரணம் இருக்கும். நீங்க சார் அதுக்கு அவரே விளக்கம் சொல்லுவார்னு நினைக்கிறேன். என்கிட்ட கேட்டா அதாவது சென்சார்ங்கிறது மக்களுக்கு ஒரு தேவையானதை கொண்டு கொடுக்கணும். தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா சென்சார் வேணும். அதுக்காக அப்புறம் எல்லாரும் மலையாள படம் மாதிரி எடுத்துருவாங்கல்ல. சென்சார் கண்டிப்பா தேவை. ஏன்னா மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்கணும், எது வேணாங்கிறது அரசு அதோட கடமை தானே. சென்சார் இல்லாம இருக்குன்னா அப்புறம் ஓடிடி மாதிரி ஆயிடும். அது கண்டிப்பா கமலஹாசன் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். என்னால முடியாது. ஏன்னா சார் அவர் சொல்றதுக்கு நான் அந்த அளவுக்கு வரலைன்னு நினைக்கிறேன். பெரிய ஆர்டிஸ்ட் என்ன இல்லைங்க. பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட் நான் யாரையுமே நினைச்சதில்லை. கதைக்கான ஆர்டிஸ்ட் எனக்கு இவர் தான் சூப்பர் ஸ்டார். ஏன்னா என் கதையை யாரால கொண்டு போக முடியும்? விமல் சார் தான் எனக்கு சூப்பர் ஸ்டார். துருவ் எனக்கு சூப்பர் ஸ்டார். பெரிய ஆள் சின்ன ஆள்னு நான் எப்பவுமே யாரையுமே பார்த்ததில்லை. உலகத்தில் மிகப்பெரியவன் இறைவன் மட்டும்தான். மற்ற எல்லாரும் சரிசமமா தான் பார்ப்பேன். அது யாரா இருந்தாலும். என் ஹீரோ எனக்கு பெரியவன். அப்படி கிடையாது. ஒரு கதை யோசிக்கும் போது ஒரு ஹீரோ கேட்கும். ஒரு ஹீரோக்காக கதை பண்ணா அது மசாலா போடுவா. அது வேற ஒரு இந்த ஹீரோக்களுக்கு பண்ற மசாலா படமா இருக்கும். நாங்க அப்படி பண்ண முடியாது. ஒரு நல்ல கதை, நல்ல ஹீரோக்களை தேர்ந்தெடுத்துரும். நல்ல கதை தான் வெற்றி பெறும். முக்கிய கதாபாத்திரம் முக்கியம் சார். நல்ல கேள்வி சார். ரஜினி சாரே நடிச்சாலும் கதை உள்ள படம் தான் ஓடும். அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. ரஜினி சார் சூப்பர் ஸ்டார். அவருக்கே கதை தேவைப்படும்.
கதை இல்லாம படம் எல்லாம் எடுத்து யாரும் ஓட்ட முடியாது. வேணா விளம்பரப்படுத்திக்கலாம், படத்தை வச்சுக்கிட்டு என் படம் ஓடிச்சுட்டு சொல்லலாமே தவிர நல்ல கதை மட்டும்தான் மக்களால் கொண்டாடப்படும். இப்போ நான் பொருளாதார ரீதியா எவ்வளவு ஜெயிச்சோம் அப்படின்னு கிடையாது, ஆனா படம் பார்த்த அத்தனை பேரும் மக்கள் என் படத்தை சூப்பர்னாங்கல்ல, அதை நான் பல கோடிக்கு சமமா நினைக்கிறேன். இல்ல ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து ஒவ்வொரு டெக்னிக் வந்துகிட்டு தான் இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம சினிமா பண்ணோம். ஒரு 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 காலத்துல நம்ம டிவியில உட்காந்துருந்தோம். அது ஒவ்வொரு தாண்டி, ஆனா சினிமா காலத்துக்கு அழியாது. சினிமாங்கிறது கண்டிப்பா வேணும். ஏன்னா மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வெளில போகணும். அதுக்கு சினிமாவில் மட்டும்தான் முடியும். ஓடிடி வீட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? ஒரு காலத்துல சீரியல் பெருசா இருந்துச்சு, இது ஓடிடி. ஆனா சினிமா தியேட்டர், அது தியேட்டர்ல படம் பார்க்குற என்ஜாய் அது வேற. அது கடைசி வரைக்கும் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய இசையமைப்பாளர் டி இமான் பேசுறேன். இன்னைக்கு கோயம்புத்தூர், நான் மட்டும் இல்லை, இந்த படம் படத்துடைய மொத்த டீமும் இங்கே வந்திருக்கோம். இங்கே ஒரு குடும்ப நிகழ்வுக்காகவும் ப்ளஸ் இந்த படம் திரைப்படத்தின் வெற்றி விழாக்காகவும் இங்கே நாங்கள் போய் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாசாணி பிக்சர்ஸோடைய முதல் தயாரிப்பு வெற்றிகரமான திரைப்படமாக மாறி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவருடைய அடுத்த பட அறிவிப்பு, அதாவது ரேஸ் படத்துடைய அறிவிப்பும் இந்த வெற்றி விழா மேடையிலேயே மக்கள் நினைச்சு பார்க்கறது கூடுதல் சந்தோஷம். இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ராஜசேகர் அவர்கள் மாசாணி பிக்சர்ஸ் சார்ந்து அண்ட் கூட இந்த வேலை செய்யும் அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் அண்ட் படத்துடைய இயக்குனர் கேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். படம் திரைப்படத்தை தாண்டி இந்த மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா இந்த ரேஸ் படம் இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த திரைப்படத்தை கதை சொன்னாத கதை ரொம்ப பிடித்திருந்தது. எனக்கு கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய படப்பிடிப்பும் ஆரம்பிக்க இருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லா முறையிலும் வேண்டிக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இப்போ போல இந்த திரைப்படத்துக்கும் இருக்கும்னு நான் வேண்டியிருக்கேன். அப்படி கிடையாது சார். கிராமிய படங்களோட எண்ணிக்கை இருக்கும் வரை கிராமிய இசை வந்து அது இருந்துட்டு தான் இருக்கும். அது நம்ம இன்னைக்கு இருக்கிற கண்டெம்பரரி ஆடியன்ஸ்க்கு எப்படி அதை நவீனப்படுத்தி கொடுக்குறோன்றதுதான் விஷயம். எந்த இசையும் நிராகரிக்கப்படக்கூடிய இசை வந்து கிடையவே கிடையாது. ஸோ அது வெவ்வேறு ஃபார்ம் மாறும். அந்த ஃபார்ம் மாற மாற அடுத்த தலைமுறை வர 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 அதற்கு ஏற்ற மாதிரியான இந்த இசையை புகட்டுவது தான் எங்களுடைய இசையமைப்பாளருடைய வேலையை. இது கிராமத்துல நடக்கக்கூடிய கதை தான். அது ஆரோக்கியம் இல்லைன்றது பாதிக்கிறத தாண்டி சார், அது வந்து ஒரு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்டாக தான் நம்ம அதை பார்த்துக்கணும். அதை நம்ம வந்து எப்படி அது இன்னொரு மனிதனை அதை ஆக்கப்பூர்வமா அதை பில்டு பண்ற ஒரு கருவியா தான் அதை பார்க்கணும். இன்னொரு மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா அது வந்து பார்க்கக்கூடாது. அது மனிதனாகவும் இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுடைய ஆர்ட் ஃபார்மா கூட இருக்கலாம். எதையும் நம்ம வந்து அழிக்கிற விஷயமா அதை வந்து நம்ம கையில் எடுக்கக்கூடாது. ஸோ அது இன்னும் ஆக்கப்பூர்வமா நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா மாற்றும் பட்சத்தில் எந்த வித சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் நல்லதுதான் சார். அதான் சொல்றேன், எல்லா ஒரு புது சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் வரும்போதுமே நம்ம அப்படி பேசிட்டே தான் இருந்திருக்கோம். ஒரு சாதாரண போன்ல இருந்து நம்ம ஒரு ஹேண்ட் போன்ல இருந்து ஒரு செல்போன் வரும்போது நம்ம அப்படிதான் பேசணும். லேப்டாப் வரும்போது நம்ம அப்படிதான் யோசிச்சோம். அது போன்ற ஒரு விஷயமா தான் இதை நான் பாக்குறேன். ஸோ இது இப்படி வருதுன்றதுக்காக ஐயோ இது இப்போ வந்து இன்டர்நெட்டை ஒரு சில பேர் தவறா பயன்படுத்துறாங்கன்னா இன்டர்நெட்டே தப்பு நம்ம எப்படி சொல்ல முடியாதோ அது மாதிரி ஒரு விஷயமா தான் இந்த ஏஐயும் பாக்குறேன். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நம்ம வந்து ப்ராப்பரா அதான் சொல்றேன், இன்னொரு மனிதனை வந்து அதை அவனை தட்டி கொடுத்து அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற விஷயமா தான் இருக்கும். இன்னொரு மனிதனோ அந்த மனிதனுடைய கலையோ மனிதனுடைய செயல்பாடையோ அழிக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது. கரெக்ட் தான் சார். அதான் இன்னைக்கு வந்து அதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் என்னைக்கு எந்த நாளா இருந்தாலும் இதுக்குண்டான படிப்பு முறைப்படி கத்துக்கிட்டு வந்து அதன் மூலியமா வெற்றி அடைகிறவங்களுக்கு உண்டான ஒரு மன திருப்தி இருக்குல்ல சார், அது வந்து என்னதான் நீங்க குறுக்கு வழியில போனாலும் அது வந்து கிடைக்காது. குறுக்கு வழியில வெற்றி கிடைச்சிடலாம், பட் நினைத்து நிற்க முடியாது அப்படின்றது. இல்ல டெக்னாலஜி யூஸ் பண்றது குறுக்கு வழியில நீங்க கேட்டீங்க இல்லையா கேள்வி, இது வந்து பயன்படுத்திட்டு சில பேர் டக்குன்னு நானும் மியூசிக் பண்ணுவேன் வராங்க அப்படின்னு சொல்லி மேபி அவங்களுக்கு முன்னாடி வெளிச்சம் கிடைக்கலாம், இப்போ தற்போதைய வெளிச்சம் கிடைக்கலாம், பட் நீடித்து நிற்பதற்கு அது வந்து யூஸ் பண்ணணும். அது வந்து உபயோகமா இருக்காது சார். ஏன்னா அதே ஆப் எல்லாருமே தானே யூஸ் பண்ணுவாங்க. அப்ப எல்லாருமே இசையமைப்பாளர்களாக ஆகலாம செய்வாங்க. அதை தாண்டி அதாவது டெக்னாலஜியே நீங்க அவாய்டே பண்ண முடியாது சார். டெக்னாலஜி வந்துட்டு தான் இருக்கும். இப்பவும் இல்லை, இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு வேற ஒன்று புதுசாக ஒன்று வரும், அதுவும் வந்துட்டு தான் இருக்கும். பட் அதுல
நம்மளுடைய ஆர்ட் ஃபார்மை வந்து அழியாம பார்த்துக்கணுன்றது மட்டும் தான் என்னுடைய